தூய ஆவியானவரை நோக்கி காலை ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, தூய ஆவியானவரே, மூவொரு கடவுளே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதிக்கின்றோம். இயேசுவின் பாடுகள் வழியாக இயேசுவின் அரசை நிலைநாட்ட தம் பேச்சாலும் செயலாலும் மட்டுமல்ல, பாடுகளும் மரணம் அடங்கிய இறுதிக்கட்ட போராட்டத்தில் தன்னை பலியாக்கி பாவியாகிய எங்களுக்கு முழு விடுதலை தந்த உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எசையாவின் உதடுகளை பலிபீடத்தில் உள்ள அக்கினி பொறியால் தொட்டவரே, என்றைக்கும் பொய், புரட்டு, அசுத்த வார்த்தைகள் என்று உமக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கும் எங்கள் அசுத்த உதடுகளை தொட்டு அபிஷேகம் செய்து உம் வார்த்தைகளை போற்றும் புகழும் நாவாக மாற்றும் வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். எசையாவை கொண்டு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்தவரே, உம்மை போற்றுகின்றோம். எசையாவின் மூலம் கல்வாரி சிலுவையின் பாடுகளை தீர்க்க தரிசனமாய் தந்தவரே, உம்மை போற்றுகின்றோம். எசையாவின் மூலம் எங்களுக்கு கொடுத்த அருமையான ஆறுதலின் வாக்கு தத்தங்களுக்காக உம்மை போற்றுகின்றோம். அந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆற்றி தேற்றி அணைக்கிறவரே, உம்மை போற்றுகின்றோம். இன்றைய நாளில் இறையாட்சியின் நம்பிக்கை சுடரை உள்ளத்தில் அணையாது காத்து வாழவும், எங்களுடைய உலக பாடுகளால் உலக இச்சைகளுக்காக உம் பாதைகளை விட்டு விலகாமலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும் வரமருளும். நாங்கள் உமக்கு உகந்த செயல்களை செய்து இறையாட்சியின் மனிதர்களாக வாழ வேண்டிய அருளை கேட்டு இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.